ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் தாங்க. நம்ம எவ்வளோ விதமான சாம்பார் செஞ்சுருப்போம். கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து கீரை சேர்த்து இன்றைக்கி சாம்பார் வந்து செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கீரை பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் வந்து ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க பொன்னாங்கண்ணி கீரை வந்து எடுத்துக்கோங்க. இந்த கீரையை பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று இது மாதிரி பச்சை கலர் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சிவந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா கீரைங்க. அடிக்கடி வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இது தொடர்ந்து எடுத்துக்கும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப யங்காக இருக்கும். நல்லா நம்ம ஆஞ்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா சுத்தமாக வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1க்கு 2 வாட்டி அது நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மண் இருக்கும் சில டைமில். நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 100 கிராம் துவரம்பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கட்டி வந்து பூண்டு, 2 பச்சை மிளகாய் வந்து கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு வந்து முழு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு வந்து குக்கரில் வந்து பொங்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரோட வந்து மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் குக்கரோட அளவு பொறுத்து நீங்கள் 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பருப்பு வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. 2 விசிலில் பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கலாம். பருப்பு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரியட்டும். அடுத்து 5 வரமிளகா, அடுத்து ஒரு கொத்த வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எண்ணெய் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை. கொஞ்சம் கண்ணாடி பதம் வரைக்கும் வந்தால் போதும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதனால வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க அந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து சேர்த்துக்கலாம். இந்த கீரையில் இருக்கிற இந்த பச்சை வாசனையும் போயிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி கொஞ்சம் சுருங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கீரைகளோட அளவு வந்து குறைஞ்சி நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம கீரை வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் குக்கரில் வந்து தண்ணி வந்து கழுவி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு திக்கா வேணா தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இல்லை கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த பதத்தில் இருந்தாலும் நமக்கு வந்து ரைஸ்க்கு சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து நம்ம சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு கொஞ்சம் 2 கொதி கொதிக்கிட்டுங்க. கொதிச்ச பிறகு இப்போ நமக்கு பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். இது போல வந்து சாம்பார்ல வந்து லாஸ்ட்டா நெய் சேர்க்கும்போது நல்லா மணமும் இருக்கும். செம்ம டேஸ்டியாவும் இருக்கும். சேர்த்து செஞ்சு பாருங்க ஒன் டைம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரா வந்து பொன்னாங்கண்ணி கீரை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கும் இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு. செம்ம டேஸ்டியா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது போல கீரை வந்து அடிக்கடி வந்து உணவுல வந்து சேர்த்துக்கோங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும்போது நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப யங்கா இருக்கும். கண்டிப்பா இது மாரி இந்த பொன்னாங்கண்ணி கீரைய வச்சு இது போல சாம்பார் வந்து ட்ரை பண்ணி மேக் பண்ணது ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.